இப்போ வந்து நம்ம நியூரோஃபைப்ரோமா பற்றி பார்க்க போகிறோம். நியூரோஃபைப்ரோமானா என்னதுன்னா, நியூரோஃபைப்ரோமா அதர் நேம் வந்து நியூரோஃபைப்ரோமாவோட அதர் நேம் பற்றி பார்க்க போகிறோம். இதோட அதர் நேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ். அடுத்தது பேர் வந்து வான் ராக்லிங்கன்ஸ் டிசீஸ் ஆஃப் ஸ்கின். வான் ராக்லிங்கன் டிசீஸ் ஆஃப் ஸ்கின். ஸ்கின் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோமா மொலஸ்கம் தான் சொல்கிறாங்க. நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ், வான் ராக்லிங்கன்ஸ் டிசீசஸ் ஆஃப் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மொலஸ்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பெரிஃபரல் நர்வ் ஷீத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரது தான் சொல்கிறாங்க. இட் இஸ் அக்கர் இன் தி சாலிட்டரி லீஷன் ஆஃப் த நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸில் வந்து ஒரு ஜெனட்டிக் லீஷன் வந்து இருக்குது. NF1 டைப்பில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் வரக்கூடியது. இப்போ வந்து எத்தியோபேத்தாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ சாலிட்டரி நியூரோஃபைப்ரோமான்னு இருக்குது, மல்டிபிள் நியூரோஃபைப்ரோமா இருக்குது. சாலிட்டரி நியூரோஃபைப்ரோமா வந்து ஸ்பொராடிக்காக இருக்குது, நாட் அசோசியேட்டட் சிஸ்டமிக் டிசீஸ் வந்து காஸ் பண்ணாது. வான் ரெக்லங்கல் டிசீஸ் இஸ் காஸ்டு பை தி F1 ஜீனில் வந்து ஒரு குரோமோசோமில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் எபிடமாலஜியில் எத்தியோபேத்தாஜெனசிஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து நர்வ் ஷீத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது. அண்ட் ஸ்மால் குட்டேனியஸ் நர்வில் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எலிவேஷன் ஆஃப் த ஸ்கின்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து சாலிட்டரி நியூரோஃபைப்ரோமா அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோமா மொலஸ்கமில் வந்து யங் ஏஜில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து டங்கில் பார்க்கலாம், பக்கல் மியூக்கோசா அண்ட் பேலட்டில் பார்க்கலாம். அண்ட் இட் அப்பியர் டு த சாஃப்ட் நான் டெண்டர் ஸ்லோ க்ரோவிங் நோடியல்ஸாக இருக்குது. இப்போ வந்து பேரஸ்தீஷியா, அதுக்கப்புறம் வந்து பேரஸ்தீஷியா அண்ட் லார்ஜாக இருக்குது. நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் அசோசியேட்டடில் வந்து மல்டிபிள் அண்ட் டிஃப்யூஸில் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். இந்த F1 நர்வில் வரதுனால ஸ்பாட்ஸ் வந்து கஃபேஓலிட் ஸ்பாட் வந்து இதில் பார்க்க முடியும். கஃபேஓலிட் ஸ்பாட் வந்து அதுக்கப்புறம் ஆல் லைட் ஸ்பாட்ஸ் பார்க்க முடியும். ஆக்சிலரி ஃப்ரங்கல், அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரௌ சைன், அதுக்கப்புறம் லெஸ்கன் நாடியூல், அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோமேட்டஸ் அதில் வந்து பார்க்க முடியும். ஐரிஸ் ஆஃப் த ஹெமட்டோமேட்டஸில் பார்க்க முடியும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பேத்தோஃபிசியாலஜியில் வந்து அன்கேப்சுலேட்டடாக இருக்குது ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸ் இந்த வேவி நியூக்ளியஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மயாக்சைடு ஸ்ட்ரோமா அண்ட் டெலிகேட்டட் இன் தி கொலாஜன் ஃபைப்ரஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த செல் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி சீன் பார்க்க முடியும். இட் இன்வால்வ் டு தி எக்ஸ்பெண்ட் ஆஃப் த அசோசியேட்டட் நர்வ். அதுக்கப்புறம் இம்யூனோஹிஸ்டோ கெமிஸ்ட்ரியில் வந்து அதுக்கப்புறம் S100 பாசிட்டிவ், அதுக்கப்புறம் வந்து S100 பாசிட்டிவ் இருக்குது. ஷெவான் செல், அதுக்கப்புறம் வந்து ஸ்கெவான் செல், அதுக்கப்புறம் வந்து மார்க்கர் வந்து ஸ்கெவான் ஸ்கெல் மார்க்கர் வந்து பார்க்க முடியும். CD, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேவன் செல் மார்க்கர் வந்து எதில் பார்க்கனா வந்து இதில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மொலஸ்கம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஸ்கேவன் செல் மார்க்கர் வந்து இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்கலாம். மார்க்கர் ஸ்கேவன் செல்னா SCHWANN. அதுக்கப்புறம் வந்து செல் மார்க்கர், ஸ்கெவான் செல் மார்க்கர் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். இதில் எந்த ஜீன் வந்து எப்படின்னா CD34, அதுக்கப்புறம் 38, அதுக்கப்புறம் வந்து 38 தான் வந்து 34 வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் நியூரோஃபிலமெண்ட் ரெசம்பிளன்ஸ் இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீனில் வந்து இந்த ஷீத்தில் வந்து நம்ம வந்து டியூரன் பார்க்குறோம். NF1ல் வந்து பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் NF1ல் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால சொல்கிறாங்க இந்த ஷீத்தில். அதுக்கப்புறம் வந்து நியூராலஜிக்கல் டிஃபெக்ட் இருக்குது. இது வந்து கிளினிக்கலாக நம்ம பார்த்தோன்னா MRIயில் வந்து டயக்னோசிஸ் பண்ணுறோம், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு MRI டயக்னோசிஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ளெக்சிஃபார்ம் டைப்பில் வந்து இருக்குது. அது பயோப்சியில் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இந்த ஜீன் டெஸ்டிங் பண்ணுறாங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் ஜீன் டெஸ்டிங்கில் வந்து NF1 வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்னா கன்சர்வேட்டிவ்ல வந்து எக்ஸிஜன் இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சூஸ் இருக்குது. ரெக்கரண்ட் ரேர் சாலிட்டரி
ஹெரிடிட்டரி நியூரோஃபைப்ரோமா இருக்குது. இது வந்து மல்டிபிள் F1 ட்ரேஸ் ரெக்கர் டு தி அதுக்கப்புறம் வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ்லி இது டிக்ளூடினேஷன் அது காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. ஹை ஈல்டு பாயிண்ட்டில் வந்து நியூரோ வந்து 100 அதுக்கப்புறம் வந்து அன்என்காப்சுலேட்டட் வந்து மாஸ்டர் செல்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டங்கில் தான் மோஸ்ட்லி வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த ஜீன் வந்து மியூட்டேஷன் இருக்குது. ப்ளெக்சிமம் நியூரோஃபைப்ரோமா வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் NF1 வந்து பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து அதுக்கப்புறம் NST வந்து MPNST வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து டைப் வந்து என்னென்னா பினைன் நர்வ் ஷீத் டியூமர்னு இருக்குது. ஆரிஜின் வந்து ஸ்ட்ரிவான் செல் அண்டு பெரிநியூரல் செல்லில் வந்து ஆரிஜினாக வந்து இருக்குது. சைட்ஸ் வந்து டங்கில் வந்து ஸ்வைட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்கேப்சுலேட்டடாக இருக்குது, அன்என்கேப்சுலேட்டடாக இருக்குது, அப்படின்னா கேப்சுலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் வந்து வேவி ஸ்பிண்டில்ஸ் இருக்குது, மாஸ்டர் செல் இருக்குது, மிக்சாய்டு ஸ்ட்ரோமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்யூனோஸ்ட்ரெயின் வந்து அதுக்கப்புறம் வந்து S100 புரோட்டீன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அசோசியேட்டட் சிண்ட்ரோம்னு தனியாகவே இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் வந்து நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் அதுக்கப்புறம் வந்து ரெக்லிங்ஹன்ஸ் டிசீஸ் அதுக்கப்புறம் ஆஃப் த ஸ்கின் அதுக்கப்புறம் வந்து நியூரோஃபைப்ரோமா அதுக்கப்புறம் ரெக்கிங் ஆஃப் த டிசீஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெலிக்னன்ட் பொட்டன்ஷியலில் வந்து NF1 அதுக்கப்புறம் 15 வந்து நம்ம பார்க்க முடியும்.